ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லிக்கான வீடியோ தான். ஏன்னா குட் பேட் அக்லியோட டீசரோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்ருக்காங்க. அதுவே இப்போ ட்விட்டரு, சோசியல் மீடியா எல்லாமே ஒரு பிளாஸ்டாக போய்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய் சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் இந்த 20 நிமிடம் கிளிம்ஸே ஒரு பயங்கரமாக தெரிக்குது. டீசர் எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். டீசர் இல்லாமல் படம் வந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ஏப்ரல் 10th அன்னைக்கு ஒரு தலை தீபாவளி காத்துக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா பிப்ரவரி 28 வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குது. எல்லா ரெக்கார்டையும் பிளாஸ் பண்ண போது குட் பேட் அக்லியோட டீசர் வந்து. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியா மூவியாக செதுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை சரியான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வந்து. இப்போ ஏன்னா இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு சரவெட்டி சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குது. பிப்ரவரி 28 ஒரு ஒரு பங்கமான காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குட் பேட் அக்லி வந்து ஒரு எல்லாரும் வெயிட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒருத்தான மூவியாக வர காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு தான் இந்த கிளிம்ஸும் இருக்குது. அது இல்லாமல் டீசருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிப்ரவரி 28 ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குது. இது வந்து நம்ம அஜித் சார் கரியர் பெஸ்ட் மூவியாக அமைய பயங்கர ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு 500-600 கோடிக்கு கலெக்ஷன் பண்ணவே வாய்ப்புகள் இருக்குது இந்த படம். ஏன்னா அந்தளவுக்கு தான் இந்த கிளிம்ஸ் வீடியோவும் ஒருத்தான வீடியோவாக இருக்குது. அது இல்லாமல் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கும் பயங்கர வேறு லெவலில் இருக்குது. டீசர் எப்படி வரும்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.